நிச்சயமா டாக்டர் அன்புமணி அவர்களுடைய அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க சரவணன். ஏன்னா மாநில அரசாங்கத்தை நீங்க நேரடியா ரெப்ரசென்ட் பண்றதுனால இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதத்தையும் அனுப்பி இருக்கிறாரு. இதை கடந்து இது இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் விடவே மாட்டோங்கிற அறிவிப்பை கொடுக்க ஏற்கனவே என்எல்சி வந்து 3 கூடுதலாக 2 இடங்களை கொண்டு வராங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா டெல்டா கடலூர் மாவட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்படும்ன்ற ஒரு அச்சத்தை அவர் வெளிப்படுத்துறார். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடிய செயல். அதுதான் இன்றைய இந்த நம்முடைய வந்து முதல்வர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நீங்க ஏன் வந்து எங்களோடு கலந்து ஆலோசிக்கவில்லை? ஏன்னா இதற்கு வந்து நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இங்க இது பண்ணிட்டு ஒரு மைனை நான் ஓபன் பண்றேன், இதை நான் லேண்ட் அக்வயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு போக முடியாது. இது வந்து மாநில குடியாட்சிக்கு, அதாவது நம்முடைய சுய ஆட்சிக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக விளங்கி இருக்கிறது. பாஜக வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, யார் அதாவது இப்போ இது முக்கியமா இது என்ன பார்க்கணும் அப்படின்னா, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த முழு பொறுப்பு வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொறுப்பை வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் உணர்ந்து இருக்கிறார். அதுதான் உடனடியா இன்னைக்கு டிஓ லெட்டர் அனுப்பிச்சாச்சு. முதல்வர் வந்து லெட்டர் கொடுத்துட்டாரு, அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அனுமதி அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். அந்த வேளாண் மண்டலத்துல வந்து நீங்க வந்து விவசாயத்தை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது என்று தெளிவாக லெட்டர் எழுதியிருக்காரு. அதோடு மட்டுமல்லாமல் எங்களோடு ஏன் கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்றதையும் எழுதியிருக்காரு. 2 விஷயமா அதை அணுகிறார் அன்புமணியை பொறுத்தவரைக்கும். 2 விஷயமா அதை அப்ரோச் பண்ணாங்க. ஒன்னு, புதிதாக இப்ப கொண்டு வரக்கூடிய இந்த டெல்டா மாவட்டத்தில் வரக்கூடிய 3 திட்டங்கள். ஏற்கனவே என்எல்சி நிறுவனத்தில் அவருடைய பிரதானமான குற்றச்சாட்டு, என்எல்சி நிறுவனத்துக்கு நிலத்தை எடுத்துக் கொடுப்பதில் தமிழ்நாடு அரசு இவ்வளவு தூரம் ஏன் வரணும், அங்க இருக்கக்கூடிய மின்சாரத்திற்காக மட்டுமே நம்ம போகணுமா, அது ரொம்ப குறைவுதான் அப்படிங்கிறது. இப்போ என்எல்சியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் 2015 என்ன பண்றாங்க, ஒன்றிய அரசு எக்ஸிஸ்டிங் கோல் மைன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய கெபாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்டே தேவையில்லைன்னு சொல்லி அந்த சட்டத்தில் மாறுதலை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. ஒன்றிய பாஜக எல்லா கூட்டணியில தான் இருந்தாங்க. நீங்க ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க, இது வந்து யார் பொறுப்பு, ஒன்றிய அரசு பொறுப்பா இல்ல மாநில அரசு பொறுப்பான்னு சொல்லி கேள்வியை கேட்டீங்க. இதுக்கு முழு பொறுப்பு யார் அப்படின்னா ஒன்றிய அரசு தான். அதுல அவர் விமர்சன பார்வை வைக்கிறார். கைவிட்டுட்டாங்க அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது வந்து அதிமுக அரசு அல்ல, முதுகெலும்புள்ள திமுக அரசு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எதையாவது செய்தால், எதை செய்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய வலிமையுள்ள திறமையுள்ள அரசு. சோ கண்டிப்பாக இப்ப இவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து அந்த இதுலயே வந்து முதல்வருடைய டிஓ லெட்டர்லயே வந்து எல்லாமே இருக்கு, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து வந்து இன்னொரு கருத்தையும் வைத்திருக்கிறார். என்னன்னா, ஒன்றிய அரசு ஏன் இப்படி வந்து இந்த கோலை வந்து இது பண்ணணும் எடுக்கணும் அப்படின்றத வந்து ஏன் அவர்கள் அதுல குறியா இருக்காங்க அப்படின்றதையும் நாம் விளக்கியாகிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஒன்றிய அரசு தான் வந்து கிரீன் எனர்ஜி வேணும்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய அரசும் வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து இனிமே வந்து ஃபாசில் ஃபியூலோ இல்ல வந்து இது போல வந்து இதற்கோ வந்து போக கூடாது, எக்ஸாக்ட்லி ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி செல்லணும், கார்பன் எமிஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுதான் சொல்றேன். அதுதான் அப்படி இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு எதற்காக இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கணும். ஏன் அதை செய்கிறது அப்படின்னா, அவர்களுடைய பெருமுதலாளிகள், அவர்களுடைய தோழர்கள், பாஜகவுடைய தோழர்கள், பெருமுதலாளிகள் அவர்கள் லாபம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தான் இதை இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை செய்து. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு கோல் மைன் யாருக்கு வந்து விதிகளை மீறி வந்து ஏலம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானி குழுமத்துக்கு ஏலம் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வருகிறது. சோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் செய்யறது எங்கெங்க வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னைக்கு நேற்று பண்ணலையே, தொடர்ச்சியா செஞ்சுட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் பண்ணல, 101 இடம் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. சரி, பட் அதுல நம்மளோட கன்சர்ன் வந்து டெல்டா பகுதியில் பாதிக்கப்படுது. ஃபார்ம் லேண்ட் இருக்கும்போது ஃபார்ம் லேண்ட்ல போய் நான் வந்து நிலக்கரியை எடுப்பேன், நிலக்கரியை எடுத்து வந்து இதை வந்து இது பண்ணுவேன் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய இது அப்படின்றது. அதே போல அண்ணன் அவர்கள் வந்து ஒரு அருமையான கருத்தை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு இதை செய்ய வேண்டும் கோரிக்கை வைக்கிறார். அதே அளவு கோரிக்கையை அங்க வந்து பாஜகவை நோக்கியும் இதை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக தான் இதற்கு முழுமுதற் காரணம் என்பதையும் அவர் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். பாமக வந்து பாஜகவை இந்த விவகாரத்தில் முழு மூச்சுடன்
அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அவர் விமர்சனத்தை முன் வச்சுதான் தொடங்குறாரு. நம்ம செய்யட்டும், மருத்துவர் செந்தில் செய்யறாரு, கேட்கலாம். பார்ப்போம். எஸ் மருத்துவர்